கடைசி வரை பொறுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது. இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள். உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஒரு போர் 7 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நீடிப்பதை, பல தலைமுறைகள் கடந்தும் பல அரசர்கள் மாறியும் உலகமே மாறிக்கொண்டிருக்கும் போதும் தொடர்ந்து நடைபெற்ற ஒரு போரை பற்றி தெரியுமா? அப்படி ஒரு போர் நடந்திருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? வரலாற்றின் மிக நீண்ட போர் என அறியப்படும் ரெக்கொன்கிஸ்டா 781 ஆண்டுகள் நீடித்தது. ஆனால் ஏன், எதற்காக இவ்வளவு காலம் போராடினார்கள் என்பது தெரியுமா? இது வெறும் நிலத்துக்கான போர் அல்ல, இது நம்பிக்கைகளுக்கான போர், கலாச்சாரங்களுக்கான போர், அடையாளத்துக்கான போர். 711ஆம் ஆண்டில் முஸ்லிம் ஊர்கள் இபீரிய தீபகற்பத்தை ஆக்கிரமித்தனர். வெகு விரைவில் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் பெரும்பகுதி அவர்கள் கைவசம் வந்தது. ஆனால் கிறிஸ்தவர்கள் எளிதில் விட்டுக் கொடுக்கவில்லை. வடக்கே உள்ள மலைப்பாங்கான பகுதிகளில் பதுங்கிய கிறிஸ்தவர்கள் தங்கள் நிலத்தை மீட்க உறுதி பூண்டனர். அவர்களின் போராட்டம் 7 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக நீடித்தது. இந்த நீண்ட கடினமான பயணத்தை நாம் இப்போது ஆராய்வோம். 722ஆம் ஆண்டில் கோவடோங்கா போரில் கிறிஸ்தவர்களின் முதல் வெற்றி கிடைத்தது. இது ரெக்கொன்கிஸ்டாவின் தொடக்கமாக கருதப்படுகிறது. ஆனால் இது வெறும் தொடக்கம் மட்டுமே. அடுத்த 770 ஆண்டுகள் இபீரிய தீபகற்பம் இரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீரால் நனைந்தது. அரசர்கள் எழுந்தனர், வீழ்ந்தனர். அரசுகள் உருவாகின, மறைந்தன. ஆனால் போர் தொடர்ந்தது. இது விந்தையாக இல்லையா? டோலிடோ, கோர்டோபா, செவில்லா, ஒவ்வொரு நகரமும் ஒரு களம், ஒவ்வொரு வெற்றியும் ஒரு திருப்புமுனை. ஆனால் இறுதி வெற்றி எப்போது? 1492 கிரனாடா நகரம், முஸ்லிம்களின் கடைசி கோட்டை. இங்குதான் 781 ஆண்டுகால போரின் கடைசி அத்தியாயம் எழுதப்பட்டது. இறுதியாக கிரனாடா சரணடைந்தது. ரெக்கொன்கிஸ்டா முடிவுக்கு வந்தது. ஆனால் இந்த நீண்ட போரின் விளைவுகள் என்ன? அது எப்படி உலகை மாற்றியது? அதைத்தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். ரெக்கொன்கிஸ்டாவின் முடிவு வெறும் ஒரு போரின் முடிவல்ல, அது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். முதலாவதாக, இது ஸ்பெயினை ஒரு ஐக்கிய நாடாக உருவாக்கியது. காஸ்டில் மற்றும் அரகோன் இணைந்து ஒரே பேரரசாக மாறியது. இந்த ஒற்றுமை ஸ்பெயினை ஐரோப்பாவின் ஒரு வல்லரசாக மாற்றியது. இரண்டாவதாக, இது புதிய உலக ஆய்வுக்கு வழிவகுத்தது. ரெக்கொன்கிஸ்டா முடிந்த அதே ஆண்டில்தான் 1492இல் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். இது ஒரு தற்செயல் நிகழ்வல்ல. ஸ்பெயின் தனது புதிய வலிமையை பயன்படுத்தி பெரும் காலனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது. இது உலகளாவிய வர்த்தகம், கலாச்சார பரிமாற்றம் மற்றும் புவியியல் அரசியலை மாற்றியமைத்தது. மூன்றாவதாக, இது மத ஒருமைப்பாட்டுக்கான தீவிர முயற்சிகளுக்கு வழிவகுத்தது. ஸ்பானிய இன்குவிசிஷன் நிறுவப்பட்டது. யூதர்கள் மற்றும் முஸ்லிம்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர் அல்லது மதமாற்றம் செய்யப்பட்டனர். நான்காவதாக, இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ கலாச்சாரங்களின் கலவை ஐரோப்பாவின் ரெனசான்ஸ் காலத்திற்கு பெரிதும் பங்களித்தது. கலை, கட்டிடக்கலை, அறிவியல் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில் புதிய சிந்தனைகள் உருவானன. இறுதியாக, ரெக்கொன்கிஸ்டாவின் விளைவுகள் இன்றும் உணரப்படுகின்றன. நவீன ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலின் அடையாளம், லத்தீன் அமெரிக்க நாடுகளின் மொழி மற்றும் கலாச்சாரம் மற்றும் உலகளாவிய மத நிலப்பரப்பு ஆகியவற்றில் இதன் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. 781 ஆண்டுகள் நீடித்த இந்த போர் வெறும் நிலப்பரப்புக்கான போர் அல்ல,
அது நம்பிக்கைகள், கலாச்சாரங்கள் மற்றும் அடையாளங்களுக்கான போர். இதன் விளைவுகள் நம் உலகை என்றென்றும் மாற்றியமைத்துவிட்டன. ஆனால் போராட்டங்கள் என்றும் முடிவதில்லை. வெவ்வேறு பெயர்களில் போர்கள் என்றும் தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது. அது மனித குலத்தின் ஊடுருவல் குணம். அது எத்தனை காலம் போனாலும் மாறாதது. என்ன நண்பர்களே, இதுவரை பார்த்த இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது உலக வரலாற்றின் போக்கை எளிதில் உங்களுக்கு விளக்குகிறது. நான் அண்ணாமலை சுகுமாரன். இதுவரை பார்த்த இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை அறிய ஆவலுடன் இருக்கிறேன். இத்தகைய அறிவுசார் வரலாறு பற்றிய வீடியோக்களை தொடர்ந்து காண நீங்கள் இனிய தமிழ் அமிர்தம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்துவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் அமுக்கினால் உங்களுக்கு நாங்கள் போடும் புதிய வீடியோ பற்றி செய்தி வரும். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. அதுதான் இப்படிப்பட்ட வீடியோ அடுத்த முறை போட எங்களுக்கு கிடைக்கும் டானிக். இதை மறக்காமல் அனைவருக்கும் பரப்புங்க. வணக்கம். ரீகான்குவெஸ்டா, த ஸ்பானிஷ் கான்குவெஸ்ட் ஆஃப் அலாண்டுலாஸ். ஆசிரியர் பிரையன் ஏ. கேட்லோஸ். த ரீகான்குவெஸ்ட் ஆஃப் ஸ்பெயின். ஆசிரியர் டேரோக் டபிள்யூ. லோமேக்ஸ். முஸ்லிம்ஸ் இன் ஸ்பெயின் 1500 to 1614. ஆசிரியர் எலிபி. ஹார்வை. இஸ்லாமிக் ஸ்பெயின் 1250 to 1500. ஆசிரியர் எலிபி. ஹார்வை. த ஸ்டோரி ஆஃப் த மூர்ஸ் இன் ஸ்பெயின். ஆசிரியர் ஸ்டான்லே லேன் பூல். வெப்சைட் முகவரிகள்.